ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு சாகசம் பிடிக்கும். ஒரு நாள் அவன் நண்பர்கள் சொன்னார்கள், காட்டுக்குள் ஒரு பழைய கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு வகை மணி இருக்கிறதாம். அந்த மணியை யாராவது அடித்தால் காடு முழுக்க ஒரு மர்மமான சத்தமும் பிரகாசமான ஒளியும் தோன்றுகிறதாம். அருணுக்கு ஆர்வம் வந்தது. நான் சென்று பார்ப்பேன் என்றான். அவன் இரவு நேரத்தில் காட்டுக்குள் சென்றான். இலைகள் முறியும் சத்தம், ஆந்தையின் கூக்குரல், காற்று சுழலும் சத்தம் என அனைத்துமே சற்று அவனுக்கு பய உணர்வை தந்தது. பின்பு திடீரென ஒரு பெரிய நிழல் மரங்களில் நகர்ந்தது. அருண் பயந்து, யார் அங்கே என்று கேட்டான். எதுவும் பதிலளிக்கவில்லை. ஆனால் டம் டம் என்று காலடி சத்தம் கேட்டது. அவன் ஒரு பழைய கல்லாலான கோயிலை அடைந்தான். உள்ளே ஒரு பெரிய மணி தொங்கிக் கொண்டிருந்தது. மணியின் மீது பழைய எழுத்துக்கள், பயமில்லாமல் அடிப்பவன் உண்மையை காண்பான் என எழுதப்பட்டிருந்தது. அருண் பயந்து திகைத்து நின்றான். ஆனாலும் துணிவுடன் மணியை அடித்தான். டன் டன் சத்தம் முழு காட்டையும் அதிர வைத்தது. திடீரென எல்லாம் இருட்டாகிவிட்டது. இருட்டில் ஒளிர்ந்தவாறு ஒரு உருவம் தோன்றியது. அது காட்டின் காவலன். அவன் குரலில், யார் நீ? பயமில்லாமல் மணியை அடித்தாய், ஆனால் உனக்கு சோதனை இன்னும் இருக்கிறது. காவலன் அருணிடம் 3 கேள்விகள் கேட்கிறான். 1. மனிதனுக்கு பெரிய வலிமை என்ன? 2. பயத்தை வெல்லும் மருந்து என்ன? 3. உண்மையை விட பெரியது உண்டா? அருண் யோசித்து பதில் சொல்கிறான். அன்பும் துணிவும் தான் வலிமை. பயத்தை வெல்லும் மருந்து துணிவுதான். உண்மையை விட பெரியதில்லை. காவலன் சிரித்தான். நீ பயத்தை வென்றதனால் இனி இந்த காட்டின் ரகசியம் யாவையும் நீ அறிவாய் என சொல்லி ராட்சசன் மறைந்தான். மணி இன்னும் ஒளிர்ந்தது. அருண் அந்த காட்டிலிருந்து வெளியில் வந்தான். அவனது மனதில் ஒரு பாடம் ஒலித்தது. பயம் வந்தாலும் உண்மையும் துணிவும் இருந்தால் எதையும் வெல்லலாம். சரி சுட்டி குழந்தைகளே, பிறகு சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.